அத்தியாயம் 45. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது கிளிங் கிளிங் என்ற சத்தத்தை உருவாக்கியது. அந்த சத்தம் சந்தை முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது. சில சமயங்களில் ஒருவரின் கையின் எலும்பையும் சில சமயங்களில் ஒருவரின் காலின் எலும்பையும் உடைத்தார்கள். இப்படியே சிறிது நேரம் சண்டை நடந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் சமரன் ஜானகியிடம் சென்று, ஏ ஜானகி, உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா இருக்கியா என்று கேட்டான். ஜானகி மெல்ல எழுந்து நின்றாள். நீங்க 2 பேரும் சந்தைக்கு போற விஷயத்தை ஏன் முன்னாலேயே என்கிட்ட சொல்லல? கடக வம்சத்துக்காரங்க இன்னைக்கு சந்தைக்கு வந்து சில அழிவை உருவாக்க போறாங்கிற செய்தி எனக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. நீ சொல்லிட்டு வந்திருந்தா உங்க 2 பேரையும் இன்னைக்கு வரவிட்டிருக்கவே மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது ஜானகி முதல் முறையாக சமரன் தன்னிடம் அக்கறையோடு பேசுவதை கவனித்தாள். சமரனின் இந்த புதிய அவதாரத்தால் அவள் சற்று ஆச்சரியமடைந்து விட்டாள் என்பது வெளிப்படையாக அவள் முகத்தில் தெரிந்தது. அவள் சமரனை பார்த்து, நான் மேகராணியை தேடி அரண்மனைக்கு போயிருந்தேன். அப்போ அவ சந்தைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதனால எப்படியும் அவ உன்னோட தான் இருக்கணும்னு நினைச்சுதான் நான் சந்தைக்கு வந்தேன். ஆனா இப்படிப்பட்ட கேவலமான மனுஷங்க சந்தையில் இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றாள். அவன் திரும்பி பார்த்தபோது தற்போது தன்னிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த மேகராணியையும் பார்த்தான். பிறகு அவன் சிரித்துக் கொண்டே மேகராணியிடம், என்ன மேகா, இவளோட சேர்ந்து உனக்கும் கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே என்றான். அப்படி இல்ல சமரா, அந்த ஆளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை என்றாள் மேகராணி. சமரன் மேகராணியிடம் சகஜமாக பேசுவதை கவனித்த ஆதிசன் மேலும் கோபமடைந்தான். அவன் உடனே திரும்பி விக்ரமார்ஜுனனை பார்த்து, யார் இவன் என்று கேட்டான். இவனா? இவன் பேரு சமரன், தாரகிய வம்சத்தோட இளவரசன். அடுத்து இவன் தான் அந்த வம்சத்துக்கு அரசனாக போறதா ஒரு பேச்சு இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னால நடந்த மகா சக்கர தேர்வுல தரவரிசையில வெறும் 3 நட்சத்திரங்கள் தான் இவனுக்கு கிடைச்சது. ஆனா அவன் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டான்னே தெரியல. சில மாசத்துக்கு முன்னாலதான் அவனோட சக்திகள் 8 நட்சத்திரங்களை அடைச்சது என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவனது பேச்சை கேட்டு ஆதிசன் புன்னகையுடன், 8 நட்சத்திரம் தானா? அவனுக்கு எத்தனை நட்சத்திரங்களோட சக்தி இருக்குங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அவன் அபராஜிதன் தரத்திலேயே இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாதாரண பையன்தான். முதல்ல நீ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட அவனோட பலத்தை பத்தி கேட்கவே இல்லை. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, புரிஞ்சுதா என்றான். ஆதிசனின் இந்த பேச்சு மேகராணியின் காதுகளையும் எட்டியது. அதன் பிறகு அவள் ஆதிசனை கோபமாக முறைத்தாள். அவள் கண்களில் ஒளி மின்னியது. ஆனால் சமரன் மேகராணியின் தோளில் கை வைத்து அவளை அமைதிப்படுத்தி விட்டான். இத்தனை நேரம் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆதிசனை திரும்பி பார்த்தான் சமரன். அந்த மருத்துவரின் வெள்ளை உடைகள் வெயிலில் எப்படி வித்தியாசமாக ஜொலிக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்தான். அதன் பிறகு அவன் மார்பில் தொங்கவிடப்பட்டிருந்த மருத்துவரின் அடையாளத்தை பார்த்தவுடன் அவன் எதையோ புரிந்து கொண்டவனைப் போல, ஓ, நீதான் அந்த சுருள் மாத்திரையை செஞ்ச மருத்துவரா என்று ஏளனமாக கேட்டான். சமரன் அவனை அடையாளம் கண்டுகொண்டதை புரிந்து கொண்ட ஆதிசன் அவனது மார்பை விரித்து அவனிடம், நீ சின்ன பையனா இருந்தாலும் சரியா கண்டுபிடிச்சிட்டியே. பொடியா, நல்லா கேட்டுக்கோ. கடக வம்சத்துக்கு சுருள் மாத்திரை மாதிரியான பலவிதமான மாத்திரைகளை தயார் செஞ்சு கொடுக்கிற மருத்துவர் சாட்சாத் நானேதான் என்று திமிராக பதிலளித்தான். அவன் முகத்தில் இருந்த பெருமிதத்தை பார்த்த சமரன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே, அப்படின்னா உன்னோட நடத்த ரொம்பவே சரிதான். இப்படி ஒரு குப்பை மருந்து செய்யக்கூடிய மருத்துவரோட மனசு வேற எப்படி இருக்கும்? அதுவும் குப்பையா தானே இருக்கும். அப்படி பார்த்தா நீ செஞ்சதுல ஒன்னும் தப்பு இல்ல. சொல்ல போனா நீ ஒன்னும் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை தயாரிக்கல. அப்படியே தயாரிச்சிருந்தாலும் அதுவும் உயர்ந்த ரக குப்பையா தான் இருந்திருக்கும் என்று கேலி செய்தான். இதை கேட்டவுடன் சந்தையில் நின்றிருந்த வீரர்களும் மக்களும் உறக்க சிரித்து விட்டார்கள். சில காலங்களுக்கு முன்பு கடக வம்சத்து வியாபாரிகள் வீரர்களை நிர்பந்தப்படுத்தி மருந்தின் விலையை 3 மடங்காக உயர்த்தியிருந்தார்கள். அதனால் பெரும்பாலானோருக்கு அவர்கள் மீது கோபம் இருந்தது. அதனால் அவர்களை பற்றி சமரன் பேசும்போது அனைவரும் சத்தமாக சிரித்து விட்டார்கள். மக்களின் சிரிப்பு ஆதிசனை மேலும் ஆத்திரமடையச் செய்தது. அவன் சமரனை கோபமாக முறைத்துக் கொண்டே, நீ தப்பு பண்ற சமரா, தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கிட்ட. உன்னோட துணிச்சல் உனக்கே சிக்கல அமைய போகுது. நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது. என்னை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல என்று அடிபட்ட சிங்கம் போல கர்ஜித்தான். ஆனால் அதை கேட்ட சமரன் இன்னும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். பிறகு சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு ஆதிசனை பார்த்து, என்ன இவன் மகா யோகி நிலையில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான்?
இவன் வெறும் அபராஜிதன் தரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மருத்துவர் தானே என்று நினைத்துக் கொண்டே அவன் மேகராணியின் பக்கம் திரும்ப அவள் சிரித்துக் கொண்டே சமரனை பார்த்தாள். மேகராணி, இவ்வளவு சின்ன புத்தி இருக்கிறவன் அடிமுட்டாளா இருக்கிற ஒருத்தன் எப்படி மருத்துவராக இருக்க முடியும்? இந்த மனுஷன் உண்மையிலேயே மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு களங்கம். இவன் மருத்துவர்களோட பேரையே கெடுத்துட்டு இருக்கான் என்றான். அதன் பிறகு சமரன் பேச்சை நிறுத்திவிட்டு பின்னால் நின்ற வீரர்களை மீண்டும் ஒரு முறை அவர்களை தாக்கும்படி கட்டளையிட்டான். தோழர்களே, கடகவம்ச தலைவர் அங்கசீலரோட மகனோ இந்த குப்பை மருத்துவரும் நம்ம எல்லைக்குட்பட்ட பகுதியின் அமைதியை கெடுக்க நினைக்கிறாங்க. எதிர்காலத்துல யாருமே இப்படி நினைக்க கூடாது. தாரகிய வம்சத்து பகுதிக்குள்ள இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை யாரும் செய்யணும்னு நினைக்க கூட கூடாது. அதுக்கு நாம அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்ட விக்ரமார்ஜுனன் சற்று பதட்டமடைந்தான். சமரன் தன்னை தாக்கும் அளவுக்கு வீரர்களை கொண்டிருப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் உடனே சமயோசிதமாக ஒரு திட்டம் தீட்டினான். பிறகு சமரனை தூண்டும் விதமாக, என்ன சமரா, நீ வளர்ந்துட்டேன்னு நினைச்ச, ஆனா நீ இன்னும் வளராம குழந்தையாவே இருக்கியே சமரா. இப்பவும் நீ சண்டை போடுறதுக்கு உனக்கு மத்தவங்களோட உதவி தேவைப்படுது இல்லையா? உனக்கே உன் சக்தி மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ வீரர்களை ஏவி விடுற. தைரியம் இருந்தா நீயே தனியா என் கூட மோதி பாருடா என்றான். விக்ரமார்ஜுனனின் பேச்சுக்கான காரணத்தை புரிந்து கொண்ட சமரன், அடே விக்ரமா, நீ என்னை தூண்டிவிட பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதனால எந்த பலனும் இருக்க போறதில்ல என்றான். ஆனால் விக்ரமார்ஜுனன் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் சமரனை தூண்டிவிட முயற்சித்தான். நான் எதுக்காக உன்னை தூண்டி விடணும்? ஓ, புரியுது புரியுது, நீ நினைக்கிறதும் சரிதான். உன்னோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது சமரா. ஆனா ஒண்ணு, உன்ன மாதிரி ஒரு கோழையோட மேகராணி ஒருபோதும் இருக்க விரும்ப மாட்டா. அதுதான் உண்மை. இந்திர விழாவை கடந்து வந்திருக்கேன்னு கேள்விப்பட்ட, அதனால சவால் விட்டா தைரியமா ஏத்துக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா சின்ன குழந்தை மாதிரி ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கியே என்று கூறினான் விக்ரமார்ஜுனன். இதுவரை அமைதியாக இருந்த ஜானகி விக்ரமார்ஜுனனை பார்த்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா விக்ரமா? சமரனுக்கு 21 வயசு தான் ஆகுது, ஆனா உனக்கு 28. நீ அவனை சவாலுக்கு கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன இப்போ சண்டை போடணும் அவ்வளவுதானே? உன் கூட சண்டை போட நான் தயாரா இருக்கேன் என்றாள். இவ்வாறு கூறிய ஜானகி கோபத்துடன் தனது சவுக்கை தரையில் அடிக்க அது பலத்த சத்தத்தை எழுப்பியது. ஆனால் விக்ரமார்ஜுனன் இன்னும் தன் முயற்சியை கைவிடாமல் சமரனை மேலும் ஒரு முறை தூண்ட முயற்சித்தான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சமரா. ஒரு பொண்ணு முன்னாடி வந்து உன்னை காப்பாத்த நினைக்கிறா, உனக்காக சண்டை போடணும்னு நினைக்கிறா. எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது தான் உனக்கு வழக்கமாயிடுச்சு இல்லையா? எப்பதான் ஒரு ஆம்பளைய போல முன் வந்து என்ன மாதிரி வீரனை எதிர்கொள்ள போறியோ? விக்ரமார்ஜுனனின் இந்த பேச்சை கேட்ட தாரகிய வம்சத்தின் வீரன் ஒருவன் கோபமாக, போது நிறுத்துடா, விட்டா பேசிட்டே போற. இளவரசே, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, இவங்களை நாங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறோம் என்றான். மற்ற வீரர்களுக்கும் அதே ஆசை இருந்தது. அனைவரும் தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சமரன் எப்பொழுது கட்டளையிடுவான் என்று காத்துக் கொண்டிருந்தனர். அனைத்து வீரர்களும் மொத்தமாக படையெடுத்து தன்னை நோக்கி வருவதை புரிந்து கொண்ட விக்ரமார்ஜுனன் எப்படியும் அவர்கள் அனைவரையும் தன் ஒருவனால் சமாளிக்க முடியாது என்பதையும் உணர்ந்தான். எனவே அவன் சமரனை பார்த்து தனது சட்டையை சரி செய்து கொண்டே, சரி சரி, இப்போதைக்கு நீ என்னோட சவாலை ஏத்துக்க விரும்பாததால நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆதிசனை திரும்பி பார்த்து, வா ஆதிசா, நாம கிளம்பலாம். இதுக்கு மேல நாம இங்கிருந்து என்ன பண்ண போறோம்? தாரகிய வம்சத்தோட தலைவரோட பையன் எப்படியும் என் சவாலை ஏத்துக்க போறதில்ல, அதனால நாம கிளம்பலாம் என்றான். இதை கேட்ட ஆதிசன் மேகராணியை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே சமரனிடம், நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் சமரா, உன்னை கவனிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க வம்சத்துக்காரங்களே இந்த பொண்ணை ஒரு நாள் என்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. நான் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன்னா நிச்சயமா அவளை அடையாம இருந்ததே இல்லை. நான் ஆசைப்பட்ட பொண்ணோட குறைஞ்சபட்சம் ஒரு ராத்திரியாவது அனுபவிச்சே தீருவேன். இவளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கிரக்கமான குரலில் கூறினான். அவன் பேசியதை கேட்டு ஆதிசனை கோபமாக பார்த்தாள் மேகராணி. அவன் முகத்தில் அவனது காமம் தெளிவாக தெரிந்தது. அவனை அந்த இடத்திலேயே அவள் கொல்ல விரும்பினாள். ஆனால் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அதன் பிறகு விக்ரமார்ஜுனனும் ஆதிசனும் சந்தையின் பிரதான வாயிலுக்கு செல்லத் தொடங்கினார்கள். அப்போது ஒரு வீரன் அவர்களின் வழியை தடுத்தான். அந்த வீரனை பார்த்து கொஞ்சம் பதட்டமான விக்ரமார்ஜுனன் அப்படியே அசையாமல் நின்று விட்டான். அப்போது பின்னால் இருந்து சமரனின் குரல் ஒலித்தது. நீ என்னை காயப்படுத்த பார்க்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்.
உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன் விக்ரமார்ஜுனா என்று கம்பீரமாக கூறினான் சமரன். இதை கேட்ட விக்ரமார்ஜுனன் ஆச்சரியத்தோடு சமரனை திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு பேய்த்தனமான சிரிப்பு தோன்றியது. அத்துடன் அவன் சமரனிடம், உன் மரணத்தை நீயே கூப்பிட்டிருக்க சமரா, இதனால உனக்கு ஏதாவது மோசமான நிகழ்வு நடந்துட்டா அப்புறம் என்ன குறை சொல்லாத என்றான். இதை சமரனிடம் சொல்லிவிட்டு ஆதிசனை திரும்பி பார்த்து, சரி ஆதிசா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் வா என்றான். இதை கேட்ட ஆதிசன் சிரித்துக்கொண்டே, சரி விக்ரமா, நீ நடத்து, அவனோட எலும்பு முறிகிற சத்தம் என் காதுக்கு நல்லா கேட்கணும் என்றான். அவன் இப்படி சொல்வதை கேட்டவுடன் விக்ரமார்ஜுனன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. தனது தந்தை கூறிய செய்திதான் அப்போது அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. சிறிது காலத்திற்கு முன்பு சமரன் தனது சக்தியை மீட்டெடுக்க தொடங்கிய போது அங்கசீலர் விக்ரமார்ஜுனனை அழைத்து, இங்க பாரு விக்ரமா, அருணேந்திரரோட பையன் எப்பவாச்சும் உன்னோட சவாலை ஏத்துக்கிட்டானா அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். தைரியமா சவாலை ஏத்துக்கோ. அதை பயன்படுத்தி நீ அவனை கொல்றதுதான் நம்ம வம்சத்துக்கு நல்லது. உன்னால அவனை கொல்ல முடியாட்டி போனாலும் கை காலெல்லாம் உடைச்சு அவனை முடமாக்கிடு. அப்பதான் மேற்கொண்டு வரக்கூடிய ஆபத்தை நம்மளால தவிர்க்க முடியும். அவன் இப்பவே அப்பப்போ அற்புதம் பண்ணிட்டு இருக்கான். நாளை பின்ன என்னென்ன அற்புதம் செய்வான்னு யாருக்குமே தெரியல. அவனை முடிக்கிறது தான் சிறந்த வழி என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வர விக்ரமார்ஜுனனின் முகத்தில் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. இந்த நேரத்தில் அவனது கண்கள் அவனை விட்டு தூரத்தில் நின்ற சமரனை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு கணம் கண்டிப்பாக அவன் தன் கையால் இறக்கப் போகிறான் என்று தோன்றியது. விக்ரமார்ஜுனனுக்கு தனது சக்தியின் மீது ஆழமான நம்பிக்கை இருந்தது. அவன் அபராஜிதன் தரவரிசையில் 3 நட்சத்திரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் வாயு மூல சக்தி என்ற உயர்மட்ட நுட்பத்தையும் கற்று வைத்திருந்தான். சமரன் இன்னும் அபராஜிதன் நிலையை கூட அடையவில்லை என்பதில் விக்ரமார்ஜுனன் உறுதியாக இருந்ததால் சமரனால் தன்னை வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை என்று நினைத்தான். இந்த சவாலில் அவன் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்று விக்ரமார்ஜுனன் மட்டுமின்றி ஆதிசனும் அப்படிதான் நினைத்தான். மேலும் அங்கே நின்றிருந்த போர் வீரர்கள் உட்பட ஜானகியும் கூட அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். சமரனின் திறமையை சந்தேகித்ததற்கு சமரன் மற்றும் விக்ரமார்ஜுனனுக்கு இடையே சக்தியில் இருந்த பெரிய இடைவெளிதான் காரணமாக இருந்தது. அப்போது ஜானகியின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சமரன் ரொம்ப புத்திசாலிதான், ஆனா இந்த நேரத்தில் அவன் ஒரு முட்டாள்தனமான செயலை செய்யறான். அவன் ஏன் விக்ரமனோட தூண்டுதலை ஏத்துக்கணும்? எதுக்காக அவனோட சவாலுக்கு ஒத்துக்கணும் என்று யோசித்தாள். இதை எண்ணிய ஜானகி தானாக முன்வந்து சமரனை காப்பாற்ற விரும்பினாள். சமரா, எப்போலிருந்து நீ வரம்பு மீறி நடக்க ஆரம்பிச்ச? இந்த சவால்ல உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இந்த சவாலை நீ ஏத்துக்கிட்ட? நீயே எதுக்காக வம்ப விலை கொடுத்து வாங்குற என்று கேட்டாள். ஜானகி திட்டுவதை கேட்டு சமரன் புன்னகையுடன் அவளிடம், என்ன ஜானகி, சண்டை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள யார் ஜெயிப்பாங்கன்னு நீ முடிவே பண்ணிட்டியா? அப்படின்னா நீயும் அவன் பக்கம் தான் இருக்கியா? அவன் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் சார்பா பேசிட்டு இருக்கியா என்றான். சமரன் தன்னை கேலி செய்கிறான் என்பது ஜானகிக்கு தெரியும். ஆனால் இது கேலி செய்யும் நேரம் அல்ல. நீண்ட நாட்களாக சமரனுடன் போட்டியிட விரும்பிய விக்ரமார்ஜுனன் இன்று அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான். ஜானகி அவளது சாட்டையை எடுத்து, உன் இடத்துல இருந்து உனக்கு பதிலா நான் சண்டை போடுறேன். நான் உன்னோட திறமைய சந்தேகப்படல, ஆனா அதே நேரம் நீ இன்னும் வலுவாகல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு சமரா. அவங்க உன்னை வேணும்னே தூண்டி விட்டு வம்பு பண்றாங்க. கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க பாரு. அவன் உன்னை பழி தீர்த்துக்க பாக்குறான். அது உனக்கு இன்னும் புரியலையா என்றாள் ஜானகி. ஜானகியின் அக்கறையான பேச்சை கேட்ட சமரன் அதிர்ச்சி அடைந்தான். அவள் தன் மீது இவ்வளவு அக்கறை கொள்வாள் என்று அவன் கனவிலும் கூட நினைத்து பார்த்ததில்லை. அவன் ஜானகிக்கு எதிராக போராட பழகியிருந்தான். சிறுவயதிலிருந்தே இருவரும் எலியும் பூனையுமாக சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சமரன் தோற்கக்கூடாது என்று அவள் நினைப்பது இதுவே முதல் முறை. பாத்தியா ஜானகி, காலம் எப்படி மாறி போச்சு பாத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் என்னை எப்படியாச்சும் கொல்லணும்னு நினைச்சு வாளோட சுத்திட்டு இருந்த. ஆனா இப்போ நீயே என்னை காப்பாத்தணும்னு நினைக்கிற, வேடிக்கையல்ல என்றான். அவனுடைய பேச்சை கேட்டு ஜானகி அதிர்ந்தாள். சமரனை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று அவளுக்கே புரியவில்லை. அவளுடைய கன்னங்கள் சிவக்க ஆரம்பித்தது. உனக்கு தெரியாது சமரா, தாரைய வம்சம் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு. உன் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உனக்கு நிறைய பொறுப்பும் இருக்கு. நான் உன்னோட உறவுக்காரியா இருக்கிறதுனால ஆபத்துல இருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்துறேன். மற்றபடி நான் எப்பவும் அதே ஜானகிதான் என்று போலித்தனமான வெறுப்பை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு கூறினாள்.
இதை கேட்ட சமரன் தலையை வருடிக்கொண்டே, இவ என்ன பண்றா என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியலையே, இவ பேசுறதுக்கு என்ன அர்த்தமே தெரிய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டான். அதெல்லாம் சரிதான் ஜானகி, ஆனா என்ன இருந்தாலும் இனிமே வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சவாலுக்கு ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு ஓரமா போ. நான் அவனை தனியா சமாளிச்சுக்கிறேன். நீ எனக்கு ஆதரவா இருந்தா எனக்கு அதுவே போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சமரன் இரும்பு தடியின் பிடியை இறுகப் பற்றிக் கொண்டான். அமைதியற்ற நிலையில் இருந்த விக்ரமார்ஜுனனை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினான். சமரனின் இந்த செயலை பார்த்து ஜானகி சற்று கலங்கினாள். அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.